இயேசுபாலன் பிறந்ததினால் உலகில் மகிழ்ச்சி வந்தது. இயேசுபாலன் பிறந்ததினால் உலகில் மகிழ்ச்சி வந்தது. Happy happy Christmas, merry merry Christmas. Happy happy Christmas, merry merry Christmas. இயேசுபாலன் பிறந்ததினால் உலகில் மகிழ்ச்சி வந்தது. இயேசுபாலன் பிறந்ததினால் உலகில் மகிழ்ச்சி வந்தது. மந்தை மேய்ப்பர் வாழ்ந்திடவே முன்னணியில் பிறந்தாரே. மந்தை மேய்ப்பர் வாழ்த்திடவே முன்னணியில் பிறந்தாரே. உலகை படைத்த தேவனே, Happy happy Christmas, merry merry Christmas. Happy happy Christmas, merry merry Christmas. இயேசுபாலன் பிறந்ததினால் உலகில் மகிழ்ச்சி வந்தது. இயேசுபாலன் பிறந்ததினால் உலகில் மகிழ்ச்சி வந்தது. துதி பாட இயேசு தேவன் பிறந்தாரே. துதி பாட இயேசுபாலன் பிறந்தாரே. கன்னிகள் உதித்தார் விண்ணகத் தேவனின் மகனே. Happy happy Christmas, merry merry Christmas. Happy happy Christmas, merry merry Christmas. இயேசுபாலன் பிறந்ததினால் உலகில் மகிழ்ச்சி வந்தது. இயேசுபாலன் பிறந்ததினால் உலகில் மகிழ்ச்சி வந்தது. எங்கள் உள்ளம் வாழ்த்திடுதே அன்பின் இயேசுராஜனையே. எங்கள் உள்ளம் வாழ்த்திடுதே அன்பின் இயேசுராஜனையே. பாவியின் உள்ளத்தில் வந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. Happy happy Christmas, merry merry Christmas. Happy happy Christmas, merry merry Christmas. இயேசுபாலன் பிறந்ததினால் உலகில் மகிழ்ச்சி வந்தது. இயேசுபாலன் பிறந்ததினால் உலகில் மகிழ்ச்சி வந்தது. பறந்து போனேன் பரவண்ணம் காட்டி பாடி பரப்பேன். பட்டர்ஃப்ளை ஆனேன், பறந்து போனேன். பரவண்ணம் காட்டி பாடி பரப்பேன். கம்பிளி பூச்சியாய் நகர்ந்து நகர்ந்து செல்வேனே. கம்பிளி பூச்சியாய் நகர்ந்து நகர்ந்து செல்வேனே. கச்சிதமாய் பறக்க செய்தார் இயேசு, அசந்து போனேனே. கச்சிதமாய் பறக்க செய்தார் இயேசு, அசந்து போனேனே. படபடவென பறந்து செல்வேனே. பலருக்கும் சாட்சியாக என்று வாழ்வேனே.
பண்ணி பாரு என்ன உன் மேல வச்ச அன்பு எப்போதும் என்ஜாய் பண்ணி பாரு Only one God Jesus is God every God Jesus is God Only one God Jesus is God every God Jesus is God தரையெல்லாம் தங்கமா மின்னலே பாரு தங்கமே உன்னையும் நடக்க வைப்பாரு தரையெல்லாம் தங்கமா மின்னலே பாரு தங்கமே உன்னையும் நடக்க வைப்பாரு என்னவோ மேல வச்ச அன்பு எப்போதும் என்ஜாய் பண்ணி பாரு என்னவோ மேல வச்ச அன்பு எப்போதும் என்ஜாய் பண்ணி பாரு Only one God Jesus is God heavenly God Jesus is God Only one God Jesus is God heavenly God Jesus is God கிறிஸ்மஸ் அப்படின்னால ஆண்டவர் மனிதன் மேல் வைத்த அன்பை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுபுத்திரன் மேல் அன்பு கூர்ந்து இவ்வளவாய் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் எல்லா ஜனங்களுக்காக அவர்கள் மீட்கப்பட, அவர்கள் பாவத்திலிருந்து சாப அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு போவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்ததான நாள் தான் இந்த கிறிஸ்மஸ் நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த உலகத்தில் சின்ன பாலகனாக பிறந்ததான இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்கள் மத்தியில் ஊழியங்களை செய்து ஜனங்களுக்கு திரளான அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொன்னதான ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்குமே சாந்த குணம் இருக்க வேண்டும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Bless are the meek for they shall inherit the earth. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதான காந்தியடிகள் ஆரம்பத்தில் அவரும் மற்ற எல்லா தலைவர்களும் போல கத்தியின்றி இரத்தமின்றி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி வீராவேசமாய் அவரும் கருத்துக்களை வெளியிட்டு அந்த யுத்தத்தில் பங்கெடுத்த காரியத்தை சரித்திரத்தில் நாம் பார்க்க முடியும். காந்தியடிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த புதிய ஏற்பாடிலே உள்ளதான மலை பிரசங்கத்தில் அவர் பேசினதான இந்த சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்கிற அந்த வார்த்தைகளை படித்தபோது அகிம்சை வழியில் இரத்தமின்றி கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு அகிம்சை வழியில் போராடி இந்திய மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் செயல்பட்டாராம். பாருங்க, கடைசியில் காந்தியடிகள் தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அவரைத்தான் தேசத்தின் பிதா என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பிள்ளைகளுக்கு இளம் வயதில் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறதான இந்த சாந்த குணம் அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த குணம் பிள்ளைகளுக்கு யாரிடத்துலேருந்து வரும்னா பெற்றோரிடத்துலேருந்து வரும். பெரும்பாலான காரியங்களை பிள்ளைகள் பெற்றோரிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவே உங்கள் வாழ்க்கையில் பெரியவருடைய வாழ்க்கையில் முதல்ல சாந்த குணம் வெளிப்படணும். அதை பிள்ளைகள் கற்றுக்கொண்டு உங்களைப் போல அவர்களும் ஒரு சாந்த குணமுடையவர்களாக மாற வேண்டும்.
சாந்த குணத்தினுடைய தன்மையை குறித்து பார்க்கும்போது அது ஒரு அடக்க ஒடுக்கமான நிலைமையில் அந்த குணம் உடைய பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரு பணிவு, கீழ்ப்படிதல், இன்னும் எதிர்ப்பற்ற முறையில் ஒரு ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஆலோசனை சொன்னால் உடனே உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அதற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். காரணம் என்ன? சாந்த குணம் அவர்களுக்கு பொறுமையோடு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க அவர்களுக்கு ஒரு பக்குவம் இல்லை. பக்குவம் இல்லாதபடியினாலே அவர்கள் எதற்கெடுத்தாலும் என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க. இங்கே இருக்கிற பிள்ளைகள் எதற்கெடுத்தாலும் அப்பா அம்மா ஏதாவது சொல்லும்போது கோவப்படுறீங்களா? அது ஏசப்பாவுக்கு பிரியமானது கிடையாது. அவர் சொல்லியிருக்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் சமுதாயத்தில் சண்டே கிளாஸில் படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உயர்ந்த ஒரு நிலைமையில் வர வேண்டுமென்றால் சாந்த குணம், இயேசு சொல்லியிருக்கிறதானே சாந்த குணம் உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும். கோபம், அடங்காத குணம், பெருமைகள், இதெல்லாம் இயேசு விரும்பாத காரியங்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்திலும் நாம் பார்க்கும்போது சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தோடு தங்கியிருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற பெரியவர்களாக இருந்தாலும், சண்டே கிளாஸ் படிக்கிற சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சாந்த குணம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பொறுமையோடு ஒரு காரியத்தை பல நேரங்களில் கையாள தெரியாதனால குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், பிரிவினைகள் கூட வருகிறது. ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் சாந்த குணம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 47ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒரு மைக்கில் படிங்க பார்ப்போம். சங்கீதம் 47:6. அதில் நாம் பார்க்கும்போது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். சாந்த குணமுள்ள ஜனங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. மோசே என்கிற ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து வேதத்தில் படிக்கும்போது ஆரம்பத்தில் ரொம்ப கோபமுடையவராய் தான் அந்த மோசே இருந்தார். தன்னுடைய யூத ஜனத்தை சேர்ந்ததான ஒரு மனிதனை எகிப்தியன் அடித்த போது அவனை அடித்து கொன்று போட்டான். அவ்வளவு கோபமுடையவனாய் மோசே காணப்பட்டார் ஆரம்பத்தில். ஆனால் அந்த மோசேயனுடைய வாழ்க்கையில் போக போக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை தேடின, ஆண்டவரால் அழைக்கப்பட்டதான அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது என்னாகும் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுடையவராய் காணப்பட்டார். ஆண்டவர் அவருக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறார். மோசே பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும் ரொம்ப ஒரு சாந்த குணமுடையவராய் காணப்பட்டார். அந்த மோசையை கொண்டு தேவன் பெரிய அற்புத அடையாளங்களை நடப்பித்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் அதனுடைய 26ஆம் வசனத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சாந்த குணத்தினால ஆண்டவர் உயர்வை கொடுக்கிறார். சாந்த குணத்தினால நமக்கு பூமியை சுதந்திரிக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னும் நிறைய காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். சங்கீதம் 25:9 படிங்க. நானே படிக்கிறேன். சாந்த குணமுள்ளவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வழியை என்ன செய்வாராம்? தெரியப்படுத்துவார். நம்முடைய குணம் நல்ல மற்றவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லுகிறதை கேட்டு நல்ல ஒரு பணிவோடு சாந்த குணத்தோடு பக்குவப்பட்ட ஒரு நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்படும் போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? தம்முடைய வழியை ஒவ்வொருவருக்கும் அவர் போதித்து நடக்க வேண்டிய வழியில் நடத்தி ஆசீர்வாதமாய் உங்களை வைப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததான தினத்தை தான் இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லி உலகமே கொண்டாடுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது மத்தேயு 21 அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தில் சாந்த குணமுள்ள ராஜா என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை குட்டியின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி அவருடைய இந்த சாந்த குணத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் கோபம், வைராக்கியம், கீழ்ப்படியாமல் இன்னும் பல குணங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய் வரலாம். அவைகளை விட்டு ஒரு சாந்த குணத்தோடு பொறுமையோடு ஒவ்வொரு காரியங்களிலும் படிப்பில் எல்லாவற்றிலும் வீட்டில் அம்மா அப்பாவோடு இருக்கிற நேரத்தில் நீங்கள் காணப்படும் போது உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்படும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்திலே படிக்கும்போது உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இந்த தம்பியா இவன் ரொம்ப சாந்தம், எது சொன்னாலும் கீழ்ப்படிவான், நல்ல பிள்ளை, வீட்டில் நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவான் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் தகப்பன் சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக. இவன் கோவக்காரன், கீழ்ப்படியாதவன் கிடையாது, நல்ல ஒரு பையன், நல்ல ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? உங்கள் சாந்த குணத்தை எல்லா மனிதருக்கும் அப்படின்றத விட கொஞ்சம் பேருக்கு ஆகிலும் நீங்கள் நல்ல ஒரு குணமுடையவர்கள், ஆண்டவர் விரும்புகிற குணமுடையவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலும் நாம் படிக்கும்போது அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சாந்த குணத்தை அடையும்படி நீ நாடு. உங்கள் வாழ்க்கையில் நீ படித்து என்ன ஆக போகிறன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுவீங்க. நான் இதை இப்படி டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு நர்ஸ் ஆகணும், இல்லாட்டா ஏதாவது ஒரு எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். இங்கே பவுல் எழுதும்போது சாந்த குணத்தை அடையும்படியாக நீ என்ன செய்? நாடு. அதை ஒரு குறிக்கோளாக வைத்து செயல்படு. அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை நன்றாயிருக்கும் என்பது போல இங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை கடைசியாக நாம் வாசிக்கும்போது ஒருவனையும் தூசியாமலும் எல்லா மனிதர்களுக்கும் என்ன செய்யணுமா? சாந்த குணத்தை காண்பிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். யாரையும் சாதாரணமாய் அற்பமாய் நினைத்து மற்றவர்களை தூசியாதபடிக்கு, மற்றவர்களை அற்பமாய் பேசாதபடிக்கு நாம் சாந்த குணத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படி சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இந்த சண்டே கிளாஸ் ஆனிவர்சரியில் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீங்கள் ஒவ்வொருவரும் சாந்த குணத்தை, தேவன் விரும்புகிற அந்த சாந்த குணத்தை கடைபிடித்து தேவனுடைய பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறார். கர்த்தர் அதை உங்களுக்கு அப்படி இருக்க உதவி செய்வாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.